வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3 அலகு 1 எண்ணியல் இதில் பயிற்சி 1 5 6 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, 6வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மதிப்பு காண்க. மதிப்பு காண்கன்னா இந்த கொடுத்துருக்க கணக்கில் ப்ளஸ்னா ப்ளஸ் பண்ணணும், மைனஸ்னா மைனஸ் பண்ணணும், பெருக்கல்னா பெருக்கணும், அவ்வளோதான். சரியா? பாருங்க, 2 இருக்குது. முதல் இது எடுத்து எழுதிட்டோம். 26.13 பெருக்கல் 4.3 இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும். இந்த இடத்துல பெருக்கி காமிக்கிறேன் பாருங்க. 26.13 பெருக்கல் 4.6. முதல் நம்பரை பெருக்குவோம், புள்ளி வந்து நம்ம கடைசியில் வச்சுக்கலாம். 6 கொண்டு பெருக்க போகிறோம். 6 3 18, 18க்கு 8 மிச்சம் 1. அதுக்கு அடுத்தது 6 1 6, 6 1 கூட்டினா 7 மிச்சம் எதுவும் இல்லை. 6 6 36, 36க்கு 6 மிச்சம் 3. அதுக்கு அடுத்தது 6 2 12, 3 கூட்டினா 15 முடிஞ்சுது. இப்போ 4 கொண்டு பெருக்க போகிறோம். 4 3 12, 12க்கு 2 ஒரு இலக்கம் தள்ளி தான் எழுதணும். சரியா? 7க்கு நேரம் எழுதணும், மிச்சம் 1. அதுக்கு அடுத்தது 4 1 4, 4 1 கூட்டினா 5 மிச்சம் எதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்தது 4 6 24, 24க்கு 4 மிச்சம் 2. அதுக்கு அடுத்தது 4 2 8, 8 2 கூட்டினா 10 முடிஞ்சுதா? இதை கூட்டிடுங்க. அப்படி பாருங்க, 8 9, 7 2 கூட்டினா 9, 6 5 கூட்டினா 11, 11க்கு 1 மிச்சம் 1 மேலே எழுதியாச்சு. அப்போ 1 5 கூட்டினா 6, 6 4 10, 10க்கு 0 மிச்சம் 1 இங்கே மேலே எழுதிடலாமா? 1 1 கூட்டினா 2, இந்த 1 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, புள்ளிக்கு வலது பக்கம் இங்கே 2 இலக்கம் இருக்குது, இங்கே ஒரு இலக்கம் இருக்குது. அப்போ மொத்தம் 3 இலக்கம். இந்த ஆன்சரில் வலது பக்கத்தில் 3 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3. அப்போ இந்த இடத்துல புள்ளி வரும். 120 புள்ளி என்ன இருக்குது? 120.198. முதல் இது முடிஞ்சது. இப்போ பாருங்க, இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. முதல்ல நம்ம ப்ளஸ் இது பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, இது ரெண்டையும் கூட்ட போகிறோம். எதை கூட்ட போகிறோம் இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன். 3.628ஐயும் 31.73 கூட்டணும். அப்போ முதல்ல புள்ளி வச்சுருவோம். புள்ளிக்கு இடது பக்கம் 31 கரெக்டாக எழுதணும். புள்ளிக்கு வலது பக்கம் 7 3 இருக்குது. அப்போ 7 3ன்னா 7 3 0ன்னு அர்த்தம். சரியா? இதை கூட்டிடுவோம். ப்ளஸ் பாருங்க, 8 0 கூட்டினா 8, 2 3 கூட்டினா 5, 6 7 கூட்டினா 13, 13க்கு 3 புள்ளி வச்சுருவோம். அந்த மிச்சம் 1 இங்கே வந்துடும். 1 3 கூட்டினா 4, 4 1 5, இந்த 3 அப்படியே வந்துடும். அப்போ என்ன இருக்குது பாருங்க, 35.358. இது ரெண்டையும் கூட்டிட்டோம். -2.1. இப்போது இந்த ஆன்சர் என்ன செய்யணும்? 2.1 மைனஸ் பண்ணணும். முதல்ல புள்ளி வச்சுருங்க. இடது பக்கம் 2, வலது பக்கம் 1. 1ன்னா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் 0 சேர்த்துற வேண்டியதான். இதை நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணலாமா? பாருங்க, 8லேருந்து 0வை மைனஸ் பண்ணால் 8, 5 - 0 5, 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 2 புள்ளி வச்சுருவோம். 5ல் 2 மைனஸ் பண்ணால் 3, இந்த 3 அப்படியே வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன? 33.258. 258. 6வது இதை முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, 7வது பாருங்க. 7வது என்னது? முருகன் சில பைகளில் காய்கறிகளை வாங்கினார். ஒவ்வொரு பையும் 20.55 கிலோகிராம் எடையுடையது. அனைத்து பைகளின் மொத்த எடை 308.25 கிலோகிராம் எனில் எத்தனை பைகளை வாங்க வேண்டும்? கணக்கு நல்லா படிச்சு பாருங்க. முருகன்றவர் சில பை, எத்தனை பையன்னு தெரியல, சில பையில் என்ன செய்யறாரு? காய்கறி வாங்கிட்டு போறாரு. ஆனால் ஒவ்வொரு பையும் எவ்வளோ வெயிட் இருக்கும்? 20.55 கிலோகிராம் இருக்கு. அந்த பையோட மொத்த எடை எவ்வளவு? 308.25 கிலோகிராம். அப்போது எத்தனை பைகள் அவர் வச்சுருக்காரு, எத்தனை பைகள் அவர் வாங்கணும், அதான் இது. அப்போது தேவையான பைகள், வாங்க வேண்டிய பைகள் அப்படின்னா இந்த மொத்த எடையை ஒரு பையோட எடையை கொண்டு வகுத்துட்டோம்னா நம்ம வாங்க வேண்டிய பைகள் எண்ணிக்கை நமக்கு கிடைச்சிரும். பாருங்கள், வாங்க வேண்டிய பைகள் எண்ணிக்கை மொத்த எடை எவ்வளவு? 308.25 பை ஒவ்வொரு பையோட எடை எவ்வளவு? 20.55. பாருங்க, தசம எண் தொகுதியிலையும் பகுதியிலையும் தசம எண் இருக்கு, நமக்கு வகுக்க கஷ்டமா இருக்கும். அப்போ என்ன செஞ்சுக்கலாம்? 100/100 கொண்டு பெருக்க போகிறோம். எதுக்கு 100/100 கொண்டு பெருக்கிறோம் அப்படின்னா, புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கம் இருக்கு, இங்கே 2 இலக்கம் இருக்கு. அப்போ பாருங்க, நமக்கு ஈஸியாக முடியும். பாருங்க, ஈக்குவல் டு 308.25 100 கொண்டு பெருக்கணும்னா இந்த தசம புள்ளி நீங்கிரும். அப்போ என்ன இருக்கும்?
இந்த நம்பர் மட்டும் அப்படியே வந்து தசம புள்ளி இல்லாமல் நமக்கு நம்பர் கிடைச்சிரும். இங்கே 20.55 இருக்கா, 100 கொண்டு போயினா அந்த புள்ளி இருக்காது. 2055 மட்டும் வரும். ஏதோ ஒன்று மட்டும் பெருக்கி காமிக்கிறேன் பாருங்க. 308.25 இருக்கா, 100 கொண்டு பெருக்குங்க. முதல்ல 100 கொண்டு பெருக்குன்னா 1 கொண்டு பெருக்கி இந்த 2 0 கடைசியில் சேர்த்துக்கலாம். 1 5 5, 1 2 2, 1 8 8, 1 0 பெருனா 0, 1 3 3. 1 கொண்டு தான் பெருக்கிறோம், 100 கொண்டு பெருக்கலையா, இந்த 2 0 கடைசியில் சேர்க்கணும். புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கம் இருக்கா, அப்போ வலது பக்கத்துலேருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சோம்னா இந்த 0க்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். அப்போ எவ்வளோ, 30,825. சரியா? இப்போ இந்த 30,825 நம்ம எதை கொண்டு வகுக்கணும், 2055 கொண்டு வகுக்கணும். இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 30,825 வகுக்க போகிறோம். எதை கொண்டு, 2055 கொண்டு வகுக்க போகிறோம். அப்போ இதில் நம்ம எது வரைக்கும் எடுக்கணும், இந்த 3082 வரைக்கும் எடுக்கணும். 3082ல் எத்தனை 2055 ஒன்றே ஒன்று இருக்கும். 1 2055 பேருக்குன்னா 2055. இப்போ பாருங்க, இதை மைனஸ் பண்ணி எழுதிக்கலாமா? 2ல் 5 மைனஸ் பண்ணி கடை வாங்குவோம். 12, 12ல் 5 மைனஸ் பண்ணால் 7, 8 இருந்துச்சு 1 கடை வாங்கிட்டேன் 7, 7ல் 5 மைனஸ் பண்ணால் 2, இந்த இடத்துல 0, 0லேருந்து 0 இருந்தால் 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1, முடிச்சிட்டோம். இப்போ பாருங்க, இதை கீழே இறக்கிடணும் 5. இப்போ பாருங்க, 10,275. 10,275ல் எத்தனை 2055னா 5 இருக்கும். 5 நீங்கள் வேணால் இது 5 கொண்டு பெருக்கி பாருங்கள், 10,275 வரும். பெருக்கலாமா? 5 25, 25க்கு 5 மிச்சம் 2, 5 25, அந்த 2 கூட்டினா 27, 27க்கு 7 மிச்சம் 2 இருக்குது. 5 0 பேருனா 0, அந்த மிச்சம் 2 கூட்டினா என்ன வந்துடும், 2 வந்துடும். 2 10. அப்போ என்ன வந்துருச்சு பாருங்க, 0. அப்போது 30,825 2055 கொண்டு வகுத்தோம்னா ஆன்சர் என்ன, 15. அப்போ நமக்கு எத்தனை பைகள் வேணும், 15 பைகள் வேண்டும். சரியா? அடுத்தது 8வது கணக்கு. 8வது கணக்கு பாருங்க. ஒருவர் வட்ட வடிவ பூங்காவில் நடைப்பயிற்சி செய்யும் தூரம் 23.761 மீட்டர் எனில் 100 வட்டம் அடித்தால் அவர் கடந்த தொலைவு எவ்வளவு? பாருங்க, ஒருத்தர் வட்டவடி பூங்காவில் நடைபயிற்சி செய்கிறாரு. ஒரு தடவை அந்த பூங்காவை சுற்றி வந்தார்னா எவ்வளோ தூரம், 23.761 மீட்டர். அப்போ 100 தடவை சுற்றுறாருனா எவ்வளோ தொலைவு அவர் வந்து நடந்து செல்வார், கடந்து செல்வார், அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த வட்ட வடிவ பூங்கா இருக்கு இல்லையா, அதனுடைய சுற்றளவை, அந்த தொலைவை எதை கொண்டு பெருக்கிட்டா போதும், 100 கொண்டு பெருக்கிட்டா போதும். பாருங்க, 100 வட்டம் அடிக்கும் போது அவர் கடந்த தொலைவு இந்த 23.761 எதை கொண்டு பெருக்கணும், 100 கொண்டு பெருக்கணும். ஏன்னா 100 வட்டம் அடிக்கிறாரு. 100 கொண்டு பெருங்க என்ன செய்ய வேண்டியதான், 1 கொண்டு பெருக்கிட்டு இந்த 2 0 கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, 1 கொண்டு பெருங்க, 1 1 1, 1 6 6, 1 7 7, 1 3 3, 1 2 2, கடைசியில் என்ன செய்யணும், இந்த 2 0 சேர்த்துடணும். இப்போ பாருங்க, புள்ளிக்கு வலது பக்கம் 3 இலக்கம் இருக்கு. அப்போ 3 இலக்கம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த ஆன்சர்ல வலது பக்கத்திலிருந்து 3 இலக்கம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். 1 2 3, அப்போ இந்த இடத்துல தசம புள்ளி. அப்போ ஆன்சர் என்ன, 2376.1. 2376.1னாலும் 0 0 எல்லாம் ஒன்று தான். சரியா? கடைசியில் அந்த புள்ளிக்கு அடுத்து 0 முடிஞ்சால் அதுக்கு மதிப்பு கிடையாது. இதுவும் ஒன்று தான். நீங்கள் இந்த இடத்துல கூட மீட்டர் போட்டுக்கினாலும் தப்பு கிடையாது. அப்போ 100 தடவை அவர் நடந்தார்னா எவ்வளோ தூரம் கவர் பண்ணுவார், 2376.1 மீட்டரை அவர் கடந்து செல்வார். அதுக்கு அடுத்தது 9வது கணக்கு பாருங்க. 0.002 விட 0.0543 எவ்வளவு பெரியது? இதான் பெருசு. எவ்வளவு பெருசா இருக்கு? அப்ப என்ன செய்ய வேண்டியது, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிட வேண்டியதுதான். மைனஸ் பண்ணலாமா பாருங்க, இதான் பெரிய நம்பர் 0.0543 மைனஸ் 0.002. இந்த இடத்துல போட்டு காமிக்கிட்டுமா, 0.0543 எதை மைனஸ் பண்ண போறோம், 0.002. இங்கே முடிஞ்சிச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, 0 இருக்கிறதா தான் அர்த்தம். 0.002னாலும் 0.0020 ரெண்டும் ஒன்று தான். என்ன செய்ய போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், 3 - 0 3, 4 - 2 2, 5 - 0 5, 0 - 0 0.0. அப்போ ஆன்சர் என்ன, 0.002
5, 2, 3 கீழே எழுதிடலாமா? therefore 0.02 விட 0.0543 ஆனது எவ்வளவு பெரியது? 0.0523 பெரியதாக இருக்கிறது. சரியா? அதுக்கு அடுத்தது 10வது கணக்கு பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு அச்சு எந்திரமானது ஒரு நிமிடத்தில் 15 பக்கங்களை அச்சிடுகிறது எனில் 4.6 நிமிடங்களில் அது எத்தனை பக்கங்களை அச்சிடும்? பாருங்க, ஒரு அச்சு எந்திரம் ஒரு நிமிஷத்துல எத்தனை பக்கங்கள் அச்சிடுது? ஜெராக்ஸ் காப்பி இல்லையா? ஜெராக்ஸ் ஒரு நிமிஷத்துல 15 காப்பி ஜெராக்ஸ் போடுது. அப்ப 4.6 நிமிடங்கள்ல எத்தனை காப்பி போடும்? எத்தனை பக்கங்கள் கிடைக்கும்? அப்ப என்ன செய்ய வேண்டியதான்? 2ஐயும் பெருக்கிற வேண்டியதான். பாருங்க, 4.6 நிமிடங்களில் அச்சிடும் பக்கங்களின் எண்ணிக்கை எதை பெருக்கணும்? 4.6ஐயும் 15ஐயும் பெருக்க வேண்டியதான். பெருக்கிடலாமா? இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 4.6 பெருக்கல் 15 பெருக்குங்க. என்ன வரும்? 5 30, 30க்கு 0 மிச்சம் 3. 5 20, 23, 23. 5 கொண்டு பெரிய இப்போ 1 கொண்டு 1 6 ஒரு இலக்கம் தள்ளி எழுதணும். சரியா? 0க்கு நேரம் எழுதிட போறீங்க. 1 6 1 4 4 கூட்டுங்க 0. 3 6 கூட்டினா 9, 2 4 கூட்டினா 6. அப்போ இங்க பாருங்க, புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கா? அப்போ ஒரு இலக்கம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். ஆன்சர்ல வலது பக்கம் இருந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 69.0 அப்படின்னா எவ்வளவு? 69 தான். அப்போ 4.6 நிமிடங்களில் எத்தனை பக்கங்கள் அச்சிடும்? 69 பக்கங்களை அச்சிடும். சரியா? இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.